ஹாய்ஸ், நான் ஜிசோனா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் குரோமோசோம்கள் மறைந்து வருகிறது. அதாவது மனித இனத்தில் ஆண் இனமே முக்கியமாக அழிந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனிஃபர் ஏ மார்டில்ஸ் கிரேவ் மரபியல் துறை இதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது மனித இனத்தில் ஆண் இனமே அழிஞ்சிக்கிட்டே வருது. இனி கொஞ்சம் வருஷம் போகுது ஆண் இனமே இருக்காது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வருத்தத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இனி போக காலகட்டத்தில் ஆண் இனமே இருக்காது, முக்கியமாக பெண் இனம் மட்டும்தான் இருக்குமா. ஆண் இனம் பிறக்குமா, அந்த ஒய் குரோமோசோம் பிறக்குமா, அது டிஃப்ரெண்ட்டாக பிறக்குமா. அது எந்த ஒரு மரபியலில் பிறக்கும் அப்படின்னு அவங்க தெளிவாக குறிப்பிடலை. டிஃப்ரெண்ட்டாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆண் குரோமோசோம் அதாவது ஒய் குரோமோசோம்னா என்ன, எக்ஸ் குரோமோசோம் அதாவது பெண் குரோமோசோம்னா என்ன, இதை நம்ம பார்த்தோன்னா ஆண் குரோமோசோமுக்கு ஒய் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்து இருக்கிறோம். அதாவது பெண் குரோமோசோமுக்கு டபுள் எக்ஸ் இருக்கும். இது பெண் குரோமோசோம். ஆண் குரோமோசோமுக்கு ஒய் சின்னதாக இருக்கும், எக்ஸ் பெருசாக இருக்கும். இப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒய் குரோமோசோம் அப்படியே அழிஞ்சிட்டே வருது. பெண்கள் மட்டும்தான் அதிகமாக பிறப்பாங்க, ஆண்கள் பிறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆராய்ச்சி மையம். இதை ஜெனிஃபர் மையம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சி தெளிவாக மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஆணினமே இருக்காதே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 300 மில்லியன் ஆண்டுகளில் ஆணினம் எப்படி குறைஞ்சி வருது அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. 1438 மரபணுக்களில் 1393 மரபணுக்கள் வரை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 1438 மரபணுல குறைஞ்சி இப்போ கம்மியான பர்சன்டேஜில் இருக்குது ஒய் குரோமோசோம்கள். அப்படி இருக்க பட்சத்தில் இனி உள்ள காலகட்டங்கள் போய்கிட்டே இருக்குது. அந்த காலகட்டத்தில் மரபணு எந்த அளவுக்கு குறையும், குரோமோசோம்கள் எந்த அளவுக்கு குறையும் நினச்சி பாருங்களேன். அந்த அளவுக்கு ஸ்பீடாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நம்ம ஆராய்ச்சி மையம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு விஷயமும் இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு சென்று செல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த கண்டுபிடிப்பில் ஒன்று தான் இந்த குரோமோசோம்கள். ஆனால் ஆணினம் பிறக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த மாதிரி பிறக்கும்னு சொல்ல மாட்டாங்க. சம்டைம் ஆணினமாக பிறப்பாங்களா இருக்கும், ஆனால் ஆண்கள் பெண்கள் மாதிரி ஆகிறதுக்கு ஆசைப்படுறது மாதிரி பிறப்பாங்களா இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒய் குரோமோசோம்னா என்ன, எக்ஸ் குரோமோசோம்னா என்ன, ஒய் குரோமோசோமுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒய் குரோமோசோம்னா என்னப்பா, எதனால ஆண்கள் இனம் அழியுது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஒய் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்தாதான் ஆண் இனம் பிறக்கும் சொல்லுவாங்க. அதாவது ஒய் குரோமோசோம் சின்னதாக இருக்கும், எக்ஸ் குரோமோசோம் பெருசாக இருக்கும். இப்படி இருக்க குரோமோசோமில் தான் ஆண் இனம் பிறப்பாங்க. ஏன் அழிய போகிறாங்க ஆண் இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறதுக்கு, அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் அந்த எக்ஸ் குரோமோசோம் சர்ச் பண்ணி பார்த்துருக்குறாங்க ஆராய்ச்சி மையம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பார்த்த உடனே இது வரைக்கும் அந்த குரோமோசோம் அழிஞ்சிக்கிட்டே வருதான். இப்படி மில்லியன் கணக்கில் மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. முதல்ல குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான். அந்த டைமில் ஆண்கள் மட்டும்தான் அதிகமாக இருந்திருந்தாங்க, பெண்கள் கம்மியாக இருந்தாங்க. இப்போ பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க, ஆண்கள் கம்மியாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சயின்டிஃபிகேட்ஸாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அப்போதுலேருந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுலேருந்து ஒய் குரோமோசோம் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சி மையம். ஒய் குரோமோசோம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் குரோமோசோம் சின்னதாக இருக்கும், எக்ஸ் குரோமோசோம் பெருசாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த ஒய் குரோமோசோமும் எக்ஸ் குரோமோசோம் சேர்ந்தாதான் ஆண் குழந்தையாட்டு பிறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த சின்னதாக இருக்க ஒய் வந்து அப்படியே காலப்போக்கில் அழிஞ்சிரும் சொல்கிறாங்க. அதாவது ஒய் குரோமோசோம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஆண் வந்து பிறப்பாங்க, எந்த ரூபத்தில் பிறப்பாங்கன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகேங்க, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு குரோமோசோம் எடுத்து கண்டுபிடிச்சாங்களா, அதாவது மனுஷன் மூலமாக டெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழும்பலாம். இல்லை, பெயின்ஸ் எலிகள்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த காலத்துலேருந்து எலிகள் வந்து அதே மாதிரி மறைஞ்சு வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த எலிகள் மூலமாக மரபணுக்களை, இந்த குரோமோசோம்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மனித இனமே ஆண் இனம் இருக்காதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்த எலியில் கண்டுபிடிச்சதில் இப்போ அந்த எலியில் ஆண் குரோமோசோம் அழிஞ்சு இப்போ பெண் குரோமோசோம்கள் மட்டும்தான் இருக்குதான். கிட்டத்தட்ட இது கொஞ்சம் ஆண்டுகளாகவே இந்த குரோமோசோமை பற்றி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ அதுக்குள்ள ரிசல்ட் தெரிஞ்சு வெளியிட்டிருக்கிறாங்க. இதை எந்த ஆராய்ச்சி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனிஃபர் ஏ மார்டின் கிரேவ் மரபியல் துறையிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படி காலப்போக்கில் இனி மனுஷ இனமே இருக்காது, மொத்தத்திலே அழிஞ்சிரும் சொல்ல வராங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரோமோசோம்களை பற்றி கண்டுபிடிச்சி அவங்க கால்குலேஷன் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா 300 மில்லியன் ஆண்டுகளின் அதன் அசல் மட்டுமே 1438 மரபணுக்கள் இருந்திருக்கு. 1393 இழந்து விட்டது அப்படின்னு வந்து தெளிவாக நமக்கு தெரியணும் அப்படின்காக கால்குலேஷன் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது 1438 இருந்து 1393 குறைஞ்சிருக்கு. அப்போது எவ்வளோ மரபணுக்கள் குறைஞ்சிருக்குன்னு நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்களேன். அந்த அளவுக்கு ஸ்பீடாக நடந்துட்டு இருக்குது இந்த காலங்களில். இன்னும் அவங்க கால்குலேஷன் தெளிவாக புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விகிதத்தில் வெறும் 10 மில்லியன் ஆண்டுகளின் கடைசி 45 இழக்கும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி மையம் குறிப்பிட்டு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராட்டவும் செஞ்சுருக்கிறாங்க, வருத்தத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைன் எலியின் மூலமாக கண்டுபிடிச்சிருந்து அப்புறம் வந்து உயிர் பிழைப்பது, மனுஷன் வந்து உயிர் பிழைப்பது முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒய் குரோமோசோம்களுடைய இழப்பு வந்து எங்களுக்கு ஆழ்ந்த கவலையாக தான் இருக்குது. அதாவது புதிய பாலினத்தை உருவாக்கிட்டு வர்றதுனால நம்ம வந்து வெல்கம் பண்ணி ஏற்றுக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியலை என்ன பாலினமாக பிறக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் கண்டுபிடிச்சதில் சொன்னாங்க, ஒய் குரோமோசோம் தரமட்டமாக அழிஞ்சிரும், அதுக்கு பதிலாக வேற ஒரு குரோமோசோம் உருவாகி வேற ஆண் இனத்துக்கு பதிலாக வேற ஒரு பாலினம் வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சி மையம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.